குழந்தைங்க ஓன்னு அழுதுகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தா லைட்டாக சிரிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி காலைல மார்க்கெட்டு லைட்டாக சிரிச்சுது. அதுக்கப்புறம் என்ன நினச்சிதுன்னு தெரில, திரும்ப ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு எல்லா இண்டிசஸும் வந்து ரெட்டுங்க, எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி. நிஃப்டி 24,426, திரும்ப இன்றைக்கும் ஒரு 75 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு, 0.3% டவுன். மார்க்கெட் இது வந்து தேர்ட் டே தொடர்ந்து கீழே இறங்குறது. அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து 3:4, அதாவது 3 முன்னாடி போச்சுன்னா 4 பின்னாடி வந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, காலைல எடுத்தபோது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கை வந்து யூபிஎஸ் சொல்லியிருக்கோம் 26% வந்து அப்சைடு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே காலைல ஏதோ ஒரு 2.5% ஏறிச்சு. சரி, கொஞ்சம் நிஃப்டி இண்டிசஸ்லாம் மேலே ஏறுது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாக்ஸு நிறைய வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிஜி பவர் முருகப்பா டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா 5 வருஷத்தில் இது 35 மடங்கு, 5 வருஷத்தில் 35 மடங்கு ஏறின ஷேர் இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இவன் வந்து 7,600 கோடி ரூபா போட்டு ஒரு செமிகண்டக்டர் அசம்பிளி யூனிட் வந்து குஜராத்தில் ஆரம்பிக்கிறாங்களாமா. இதுதான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர் அசம்பிளி யூனிட் அப்படின்ட்டு காலையில் தான் நியூஸ்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவில் இருந்தது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ஃபிகர் வந்து இன்றைக்கி நைட் வந்து சொல்ல போகிறாங்க. அதனால் என்னவோ ஒரு ஹெசிடேஷன்லேயே இருக்குது, அதனால் முன்னாடி போக மாட்டேங்குது. ப்ளஸ் இன்றைக்கி முக்கியமான நியூஸ் வந்து ரிலையன்ஸ் ஏஜிஎம் வந்து சொன்னாங்க. பட் ரொம்ப வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணல மார்க்கெட்டை. ரிலையன்ஸ் ஷேரையே ஒரு 2% வந்து குத்தி விட்ருக்காங்க. பட் அதோட ஸ்னிப்பட்ஸ் ஃபுல்லாக பார்ப்போம் என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்ட்டு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா வந்த 2 சுவாரஸ்யமான நியூஸு. இந்தியா, இது வந்து அன்இஃபிஷியல் நியூஸு, இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து செப்டம்பரில் வாங்க போகிற கச்சா எண்ணெய் வந்து 10 to 20% ஹையராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரில, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் வாங்குகிறேன் அப்படிங்குது இந்தியா. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்தியாவோட Q1 ஜிடிபி ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ராய்டர்ஸ் போல் சஜஸ்ட் பண்ணது 6.7, ஆர்பிஐ அவங்களே சொன்னது என்னென்னா வந்து 6.5ன்னு சொல்லியிருக்காங்க, சிஎன்பிசி போல் 6.8ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் Q1 ஜிடிபியோட ஃபிகர்ஸ் வந்து 7.8ல் வந்திருக்கு. 5 குவார்ட்டர் ஹைங்க இது. கிட்டத்தட்ட 5 குவார்ட்டருக்கு முன்னாடி தான் வந்து நம்ம இந்த மாதிரியான வளர்ச்சி பார்த்தோம். 5.8லாம் பார்த்தோம் இல்லையா, 5.6 5.8 பார்த்தோம். ரொம்ப வந்து வீக்காக இருந்த மாதிரியே இருந்தது, தொய்வு இருந்ததுன்னு நினச்சோம். ஆனால் கன்சம்ஷன் வந்து பூஸ்ட் பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. நிறைய சர்வீசஸ் செக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஏண்டா டெட் எக்கானமியாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல நியூஸ். பட் மார்க்கெட் எப்போயுமே வந்து பின்னாடி நடந்த நியூஸை பார்க்காது, எப்பயுமே முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கும். பட் இந்த ஜிடிபி ஃபிகர்ஸ் எப்பயுமே எப்படின்னா, ஒரு நல்ல பேஸில் போயிட்டே இருக்குன்னா வந்து அகைன் அடுத்தது ஒரு 2-3 குவார்ட்டரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் இது ஜென்ரலாக வந்து நான் நல்ல நியூஸ்ன்னு தான் பார்க்குறேன். 7.8ங்கிறது ரொம்ப நல்ல ஃபிகர்ஸ். எந்த அனலிஸ்ட்டுமே வந்து இந்த அளவுக்கான நம்பர்ஸ் கொடுக்கல. எல்லாருமே 6.5 6.6 6.8 இவ்வளோ தான் வந்தது. 7.8ங்கிறது ஹியூஜ் திங். ஸோ முக்கியமானது, அண்ணன் அம்பானி அவர்கள் நிறைய பேசியிருக்காரு. இதோட ஸ்னிப்பட்ஸ் நான் சொல்கிறேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நிறைய பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ட்விட்டரில். ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இதை வந்து 47% அம்பானி ஓன்டு. இப்போது இதை வந்து 51% வந்து ஸ்டேக்ஸ் வந்து உள்ளார வாங்க போகிறாங்க. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் ஆரம்பிக்கும்போது வந்து எந்த விதமான பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாதுங்க. அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாக்கை வந்து அடித்து தூஸ் பண்ணி நல்லா மேலே ஏற்றினாங்க. ஸோ பார்ப்போம், இது நல்ல நியூஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து ஒரு ஏஐ ஆர்ம் வந்து ஒன்று ரெடி பண்ணுறாங்களாமா. அதாவது இன்டர்னலி வந்து ஒரு சப்சிடி, இது வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஏஐ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜியோ கிரெடிட் லிமிடெட் பிளாட்ஃபார்ம், அதை கடன்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 217 கோடியிலேருந்து 11,665 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒரு வருஷத்தில். என்ன ரேப்பிடான இது பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் 2 பழைய நியூஸையும் சொன்னாங்க. ஜெர்மன் இன்சூரன்ஸ் அலையன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் ஜியோ ஃபினான்ஸ் சர்வீசஸும் இவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 50-50 பார்ட்னர்ஷிப் போட்டு இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு இறங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது, ஜியோ வந்து ஏஎம்சி பிஸ்னஸில் இறங்கியிருக்காங்க. ஸோ பிளாக் ராக் பற்றியும் வந்து அவங்க ஒரு டச் பேஸ் பண்ணாங்க. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து தே வில் பி ஃபோக்கஸிங் ஆன் ஃபார்
த்ரூ அவுட் திஸ் இயர். அதுக்கப்புறம் ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஜியோ ஃபினான்ஷியலோட சப்சிடரி. இதில் அவங்க என்ன பண்ண போகிறாங்களாமா, சேவிங்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கோட்டக்கிலலாம் வந்து சும்மா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்ததுனாலே ஒரு 25,000 இருந்ததுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஒரு லிக்விட் ஃபண்ட் மாதிரியான ரிட்டர்ன்ஸ்க்கு தள்ளிடுவாங்க. 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்களாமா இப்போது. ஸோ ஹியூஜ் திங். அதுக்கப்புறம் ஜியோ ஐபிஓ ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தது, என்னென்னலாம் உடச்சி விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஜியோ ஐபிஓ வந்து 2026 முதல் பாதியில் ஐபிஓ வரும், காசெல்லாம் துட்டெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்குவாங்க அப்படிங்கிறார் அம்பானி. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான 2 விருந்தினர்கள் வந்து பேசினாங்க. கூகுளுடைய சுந்தர் பிச்சை வந்து பேசினார். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அதாவது மெட்டாவோட ஓனர் டியர் ஃப்ரெண்டு முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பேசிகிட்டு இருந்தாங்க. எனர்ஜி பிஸ்னஸில் இறங்க போகிறாங்களாமா. புதுசாக எனர்ஜி பிஸ்னஸ் வந்து தே ஆர் கோயிங் டு டூ. இது வந்து ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் 5 to 7 years ஒரு ரோட் மேப் வச்சு அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட நியூ டிவைசஸ் அண்ட் அதர் லான்ச்சஸ், அதாவது நீங்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு தமிழில், இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் ஓடுற ஒரு இது வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் வந்து டப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டெமோ காமிச்சாங்க. படி கேவலமாக இருந்தது. அது ஏதோ ஒரு ஸ்ரீலங்கன் தமிழை சதைச்சி பேசுகிற மாதிரி இருந்தது தமிழில். யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனிவே இது வந்து ஒரு புது முயற்சி. இது எவ்வளோ சக்சீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஜென்ரலாக இவங்களோட டிவைசஸ்லாம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் கிடையாதுங்க. ஜியோ லான்ச் பண்ணும்போது முதல்ல ஒரு லைஃப்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஒன்று கொடுத்தாங்க. அந்த மொபைல் நீங்கள் வந்து 4500 கொடுத்தீங்கன்னா தான் ஜியோவோட சிம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் போய் வாங்கினேன். அது 6 மாதம் கூட அதெல்லாம் வேலை செய்யலை. அதனால் ஜென்ரலாகவே வந்து இவங்க எல்லாருமே இந்த சைனீஸ் செட்டை வாங்கி போட்டு அதில் வந்து ஜியோன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நான் பெரிய ஃபேன் கிடையாது. என்னவோ ஒரு நியூஸ் சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வாய்ஸ் பேஸ்டு சர்ச் அசிஸ்டண்ட் ஒன்று வருதாம்மா. ரியா வந்து நீங்கள் என்ன பேசினாலும் அது புரிஞ்சிக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரோல்லாம் பண்ண வேண்டாம், சர்ச்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் பேசினாலே போதும். சிரி மாதிரி வந்து இனிமேல்ட்டு ஜியோவுக்கு வந்து ரியா. இதில் இந்த 2 பாயிண்ட் இருந்தது இல்லைங்களா, கூகுளுக்கும் ஃபேஸ்புக்குக்கும். ஸோ கூகுள் என்னென்னா வந்து ஜாம்நகர், அதாவது குஜராத்தில் இருக்கிற ஜாம்நகரில் வந்து ஏஐ க்ளவுட் ரீஜன் வந்து வைக்க போகிறாங்களாமா. இதுதாங்க இதோட கன்சாலிடேட்டட் வியூ ஆஃப் இன்றைக்கி இது கதை. ஸோ 2 நாள் வீக்கெண்டு வருது. மண்டே எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து எனிபடிஸ் கெஸ். ஹோப்ஃபுல்லி இந்த ஜிடிபி 7.8 அப்படிங்கிறது வந்து ஒரு பூஸ்டராக இருந்து மேலே ஏறுமா அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து குப்பை ஸ்டாக்கோ அதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஈவன் ரிலையன்ஸ் ஸ்டாக்கே வந்து என்னோடய வியூ வந்து பெரிய அப்சைடு இல்லை அப்படின்னாலும் வந்து டவுன் சைடு கிடையாது. லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் இன் டீசன்ட் பொசிஷன். ரொம்ப பயப்பட வேண்டாம். இப்போலேருந்து இன்னும் வந்து ஒரு வருஷம் வந்து இன்கேஸ் ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னா வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பெரிய வேல்யூவேஷன் இருக்குது, அதெல்லாமே வந்து பெரிய அளவுக்கு டேங்க் ஆகும். நிஃப்டியும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இதே மாதிரியே இருக்கும். சடக்குன்னு வந்து ஒரு 3% ஏறி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், சடக்குன்னு ஒரு 4% ஏறும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து 10% இருக்கும் நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ். நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து குப்பை ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டே இருந்தோம், டவுன் ஆவரேஜ் பண்ணிகிட்ருக்கோம், இஷ்டத்துக்கு வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அடுத்த வருஷம் யூ ஆர் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் எதுலாம் வந்து நல்ல வேல்யூவேஷன் வந்து லார்ஜ் கேப்ஸில் இருக்கோ தாராளமாக வந்து வி கேன் ஸ்டார்ட் பில்டிங் அவர் போர்ட்ஃபோலியோ. இதுதான் என்னோட வியூ. பார்க்கலாங்க. ஹாப்பி வீக்கெண்ட். ஹாவ் எ கிரேட் டே.